வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 62, திருமுடி சூட்டு படலம். திருமுடி என்பது மௌலி, அதாவது கிரீடம். கிரீடம் அணிவிக்கும் படலம் இது. ராமர் சீதையின் பட்டாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளது. நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடலாம், வாருங்கள். நந்தியம்பதியை நன்னிய நம்பி தம்பியரோடு தூய நன்னீராடி உம்பரும் உவகை கொள்ள ஒப்பனை செய்து கொண்டான். உம்பர் தேவர். இலக்குவன் கவிகை ஏந்த சத்துருக்கன் கவரி பற்ற பரதன் பரி செலுத்த பருமணி தேரினில் புறப்பட்டான். கவிகை குடை, கவரி சாமரம், வெண்மை நிறத்தில் விசிறி போன்றது. பரி குதிரை. வானர மகளிரெல்லாம் வானவர் வடிவு கொண்டார். பூநிற விமானம் தன்னில் மிதிலையின் அன்னம் போனாள். பூநிற விமானம் பொலிவு வாய்ந்த நிறத்தையுடைய விமானம். வானவர் தேவர். குரங்குகள் எல்லாம் தேவர்கள் உரு கொண்டனர். மிதிலையின் அன்னம் சீதை. ராமன் அரண்மனை புகுதல். அயோத்தி அடைந்தான் அண்ணல். அன்னையர் முனிவர்களை வணங்கினான். பின் நாயக கோயில் எய்தினான். நகரத்து மக்களும் துள்ளினார். நாயக கோவில் அரசு வீட்டிற்குரிய அரண்மனை. நாளை நீ மௌலி சூடும் நலம் திகழ் நன்னாளாகும். ஏற்ற கடமைகள் இயற்றுக என்று சொன்னார் வசிட்ட முனி. மௌலி திருமுடி, அதாவது கிரீடம். தீர்த்த நீர் கொணர்ந்தான், மருந்து தந்தான். சரையு நீர் எடுத்து வந்தார் வேந்தர் பலரும். பளிங்கு மாடத்திட்ட மாணிக்க பீடத்தில் தின்தோள் வீரன் தன் திருவொடும் பொலிந்திருந்தான். மருந்து தந்தான் அனுமன். திருவொடும் பொலிந்திருந்தான். சீதையோடு அமர்ந்திருந்தான். அபிடேகம் செய்தல். மங்கள கீதம் இசைப்ப, மறையொலி நாதம் ஒலிப்ப, விண்ணோர் பூமழை பொழிய தண்ணீரால் அபிடேகம் செய்தார். மாதவர் வேதியர் மந்திரிமார் மூத்தவர் சான்றவர் முதல் நீர் ஊற்றினர். சோதியான் மகனும் அனுமன் தானும் தீதிலா வீடணனும் பின்னர் சாற்றினர். ராமனுக்கு வசிட்ட முனி திருமுடி சூட்டுதல். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, திருமகள் அருகிருக்க, திருவெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. தமக்கு பலவிதங்களில் உதவி செய்த திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலை ராமபிரானின் முடிசூட்டு விழாவில் அமைத்து சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறியிருக்கிறார் கம்பர். இருவரும் கவரி வீச இலக்குவன் சத்துருக்கன் கவரி வீசுகிறார்கள். தத்தம் உச்சியின் மேல் வைத்த மௌலியைப் போல் மொத்த நகரத்தார் உவகை கொண்டார். அத்தனை பேரையும் அணைத்தாள் நிலத்தாய். ராமன் பரதனை இளவரசனாக்கி இன்புறுதல். விரதநூல் முனிவர் சொன்ன விதிநெறி வழாமை நோக்கி மாமணி மகுடன் சூட்டி பரதனை செங்கோல் நடத்திட பணித்தான் வரதன். விடை கொடுத்த படலம். ராமன் சீதையோடு திருவோலக்கத்தில் அமர்தல். திருவோலக்கம் அத்தாணி மண்டபம், அரசவை. மாமணி தூண் மண்டப நடுவே கோமணி சிவிகை மீதே தாமரை மலரன்ன சீதையோடு தயரத ராமன் சார்ந்தான். சிவிகை பல்லக்கு. மந்திரிமார் சுற்றி நின்றார். மறையவரும் வாழ்த்து சொன்னார். தந்திர தலைவர்கள் போற்றி வந்தார். தம்பியரும் சூழ்ந்திருந்தார். தலைவன் சுக்ரீவனோடு வானரர் தலை வணங்கி வலம் வந்தார். வாழ் அரக்கரோடும் வீடன குரிசில் தாழ் பணிந்து தொழுது நின்றார்.
கங்கை ஆற்றின் இரையாம் தம்பி குகனும் கரம் குவித்தான், அன்புடையோர் அகம் கண்ட அண்ணல் ஈண்டு இனிது இருப்பீர் என்றான். மணிகளும் முத்தும் பொன்னும் மறையவர்க்கு ஈந்து மகிழ்ந்தான், குறை என இறந்தோர்க்கெல்லாம் குறைவு அற கொடுத்து முகிழ்ந்தான். தேரையும் யானை குதிரையையும் ஆடை அணிகலன் வகைகளையும் சூரிய புதல்வனாம் சுக்ரீவனுக்கு அம்பரம் நீத்தான் அழித்து கழித்தான். அம்பரம் நீத்தான் திருப்பார்கடலை துறந்த திருமாலின் அம்சமான ராமன். அங்கதன் என்னும் நாமம் அழகுற பொருந்துமா போல் அயன் கொடுத்த தோள்வளையாம் அங்கதத்தை அங்கதனுக்கு கொடுத்தான், அங்கதம் இல்லாதான். அங்கதன் வாலியின் மைந்தன். தோள்வளையாம் அங்கதம் ரவி குலத்து மன்னனாம் இச்சுவாகுக்கு பிரம்மன் கொடுத்தது அங்கதம் என்ற பெயரையுடைய தோள்வளையம். அங்கதம் இல்லாதான் குற்றம் இல்லாத ராமன். அனுமனுக்கு ஈந்த பரிசு ஆர் உதவிடற்கு ஒத்தார் நீ அலால், பேருதவிக்கு செயல் பிரிது இல்லை, போருக்கு உதவிய தின் தோளால் எமை பொருந்துர தழுவுக என தழுவினான். பொன் பொதிந்த வைரப்பூண் ஆரமும் பொன்னிழைத்தனர் பட்டாடையும் வந்திரல் யானையையும் குதிரையையும் வழங்கி மகிழ்ந்தான், அருளின் நின்றான். இடர் அறிந்து உதவிய அனுமனுக்கு கலைமகள் கொடுத்த மாலை ஒன்றை கனிவுடனே ஈந்தாள் திருமகளாம் பிராட்டி. சாம்பன் நீலன் சதவலி கேசரி நளன் வீடனன் குகனார்க்கு வந்திரல் களிரும் தேரும் பரியும் பொன்னும் பட்டும் பரிசாய் கொடுத்தான். துணைவர்களுக்கு விடை கொடுத்தல் நினைவதற்கு அரிது நும்மை பிரிவதென்பது வென பிரியா விடை ஈந்தான் துணைவர்கட்கு. வணங்கி வலம் வந்த பின் அவரும் பிரிந்தனர் தத்தம் இடங்கட்கு. வீடனன் இலங்கை சேர்தல் குகனை தன் பதியில் உய்த்து சுக்ரீவனை தன் புறத்தில் இறக்கி வாழ் எயிற்று அரக்கர் சூழ வீடனன் கடல் சூழ் இலங்கை புக்கான். குகனின் ஊர் ஸ்ருங்கபேரம், சுக்ரீவனின் ஊர் கிட்கிந்தை. வாழ் ஏற்று அரக்கர் வளைந்த பற்களை உடைய அரக்கர். ராமன் அரசு புரிதல் ஐயன் தன் தம்பியரோடும் அருள் செறி துணைவரோடும் மனுநெறி முறைகளோடும் மாநிலம் பாரம் தீர்த்தான். அம்பரத்து அனந்தம் நீங்கி அயோத்திக்கு வந்த வள்ளல் தம்பியர் மூவரும் தானுமாய் தரும வழி தரணி காத்தான். அரக்கர்களை அழிக்கவென்றே அவனியிலே அவதரித்தார், அகிலத்தை காப்பவன் நம்மை அரவணைத்து காப்பதும் உண்மை. இத்துடன் பகுதி 62 நிறைவு பெறுகிறது. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு நாம ராமருடைய பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டோம். எல்லாருக்கும் கம்பராமாயணத்தை முழுமையா படிச்ச ஒரு பலன் கிடைச்சிருக்கு. கம்பராமாயணம்ங்கிறது மரபு கவிதையில இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா கொஞ்சம் வார்த்தைகளை எளிமைப்படுத்தி எழுதினதுதான் இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம். இந்த சேனல்ல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 62 எபிசோட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கேன். அத முழுசா நீங்க பார்த்தா கம்பராமாயணத்தை முழுமையா படிச்ச ஒரு திருப்தி பலன் கண்டிப்பா கிடைக்கும். மரபு கவிதையில இருக்கிற கம்பராமாயணத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் எழுதினதுதான் இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம். 2 வால்யூமா நான் எழுதியிருக்கேன். முதல் 4 காண்டங்கள் ஃபர்ஸ்ட் புக்கு, அப்புறம் சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் இந்த 2வது புக்கு. இந்த புக்கு தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணினா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒரு 15 மினிட்ஸ்ல முழு ராமாயண கதையை தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு நம்ம சேனலுக்கு வாங்க. 63வது எபிசோட் ராமநாம பாடல். முழு ராமாயண கதையின் சுருக்கமா நான் எழுதியிருக்கேன் தமிழ்ல. பாடி இருக்கிறவங்க வர்ஷினி ராமமூர்த்தி. Thank you all.